பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 4 டிசம்பர் 2025 வியாழக்கிழமை, 5 டிசம்பர் வெள்ளிக்கிழமை. இது 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழக விவசாயிகளின் இயற்கை வேளாண்மை வியப்பளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லைப்பா, யாரோட பேரையும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக சொல்லியிருக்காரு. இவங்க நிறையா இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா, தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா கோயம்புத்தூரில் நடைபெற்றுச்சு. ஸோ இது மட்டும்தான் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. சரியா, இந்த இது ரொம்ப முக்கியமான நியூஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவிலேயே உள்ளாட்சி துறைகளில், சரிங்களா, உள்ளாட்சி துறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியமன பிரதிநிதிகளாக உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமன பிரதிநிதிகளாக ஃபஸ்ட்டு டைமாக நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இணைக்கப்பட்டிருக்காங்க. உள்ளாட்சியில் நியமன உறுப்பினர்களாக மாற்றுத்திறனாளிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கான இடஒதுக்கீடு சார்ந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா, மாற்றுத்திறனாளிகளின் தேவை கருணை அல்ல, அவர்களின் உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசு துறைகளில் உகந்த பணியிடங்கள் கண்டறியப்பட்டு 4% இடஒதுக்கீடு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைமாக மாற்றுத்திறன் உள்ளவர்களுக்கு உள்ளாட்சியில் அதிகாரம் கொடுத்த மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சரியா, அடுத்தது பார்க்கலாம். இருதய துடிப்பு, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட செயல்பாட்டை அளவிடும் மெம்ஸ் சென்சாருக்கு தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நுண்மின் இயந்திர அமைப்பு உணரிகள். சரிங்களா, நுண்மின் இயந்திர அமைப்பு உணரிகள். இதை விஐடி மாணவர்கள் உருவாக்கியிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணி. ஸோ இதய துடிப்பு, அழுத்தம் உள்ளிட்ட செயல்பாட்டை அளவிடுவது பேர் என்னன்னா மெம்ஸ் சென்சார்ப்பா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெம்ஸுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த மெம்ஸுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சால் கீழே இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழை பொறுத்தவரை நுண்மின் இயந்திர அமைப்பு உணரிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்தது பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்ததான் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. தமிழ்நாட்டோட முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக். ஸோ இவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தது நம்ம ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி ஏற்கனவே சொன்னதான். அதாவது எல்கேஜிலேருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒவ்வொரு தனியார் பள்ளியிலையும் 25% மாணவர் சேர்க்கை. இதை ரிவிஷன் பண்ணிக்கோங்கப்பா. இந்த பாருங்கள், அதாவது புதுசாக தூயமல்லி அப்படின்ற ஊரோட அரிசிக்கும் கவுந்தம்பாடியோட நாட்டு சர்க்கரைக்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கொடுக்கப்பட்டது பாருங்களேன். சோழவந்தான் வெற்றிலை, பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி கரெக்டு தான், பலாப்பழம், பன்ருட்டி முந்திரி, அடுத்து விருதுநகர் சம்பாவத்தல், ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி, புளியங்குடி எலுமிச்சை, செட்டிக்குளம் சின்ன வெங்காயம். இப்போ தூய மல்லி அரிசி, கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரைக்கு கூடுதலாக புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா, குரூப் 4ல் எக்ஸ்ட்ரா பணியிடங்கள் இணைச்சிருக்காங்கப்பா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 645 கூடுதல் பணியிடங்கள் இணைக்கப்பட்டு இப்போ 5307 உயர்த்தப்பட்டிருக்கு அந்த பணியிடங்களோட எண்ணிக்கை. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 104 அப்படின்னு இலவச டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 104 நம்பர் எதுக்கு அப்படின்னா, அதாவது இந்த முதல்வர் காப்பீட்டு திட்டம் இருக்குல்ல, அதில் யாரும் சிகிச்சை தர மறுத்தாங்க அப்படின்னா அந்த காப்பீட்டு திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 104 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மருத்துவ காப்பீட்டின் கீழே சிகிச்சை அதாவது முதல்வர் மருத்துவ காப்பீட்டின் கீழே சிகிச்சை அளிக்க மறுக்கும் மருத்துவமனைகள் மீது 104 என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஆளுக்கு 5 லட்சம் வரை காப்பீட்டு தொகையில் இந்த இதில் மருத்துவம் பார்த்துக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா சில மருத்துவமனையில் அதில் இது பண்ண மாட்டாங்க. ரைட், புகையிலை பொருட்கள் மீது வரி விதிக்கக்கூடிய மசோதா, 2 மசோதா ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், மத்திய கலால் திருத்த சட்ட மசோதா 2025. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது இது பார்த்தீங்கன்னா புகையிலை, பான் மசாலா உள்ளிட்ட பொருட்கள் மீது கூடுதல் வரி விதிக்க ஏதுவாக அவற்றின் மீது கலால் விதி விதிக்கும் வகையில். சரியா, அதாவது இந்த புகையிலை, பான் மசாலா மீது கலால் வரி விதிக்கிற வகையில் மத்திய கலால் திருத்த சட்ட மசோதா 2025 பான் மசாலா உற்பத்தி மீது
புதிய செஸ் வரி விதிக்கிறது. சரிங்களா, பான் மசாலா உற்பத்தி மீது செஸ் வரி விதிக்கக்கூடிய மசோதா எதுனா தேசிய பாதுகாப்பு செஸ் மசோதா. ரெண்டும் நிறைவேற்றப்பட போகுது. ஸோ 60லேருந்து 70% கலால் வரி பரிந்துரைக்கப்பட்டிருப்பா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை சதவீத கலால் வரி பரிந்துரைக்கப்பட்டிருக்குன்னா 60லேருந்து 70%. அடுத்து இந்த வெளியேற்ற ஊர்தின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ கூட தேஜஸ் விமானம் இதாச்சு, சரிங்களா, ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ இதில் வந்து ஒரு பாதுகாப்பு குறைபாடு என்ன அப்படின்னா, விமானிகளாச்சு தப்பிக்கிறதுக்காக அந்த சீட்லேருந்து வெளியேறது அந்த எஜெக்ஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எஜெக்ஷன் சிஸ்டமை DRDO, சரிங்களா, பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு சோதனை பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதில் வேறு அதுக்கான நேம் எதுவும் கொடுக்கல. DRDO அதை இது பண்ணியிருக்காங்கப்பா. சரியா, வேறு சிறப்பான விளையாட்டு செய்திகள் எதுவும் இல்லை. அடுத்து இந்த பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இழுவை படகு, அதாவது துறைமுகங்களில் இழுவை படகு இருக்கும். ஸோ அந்த இழுவை படகு ஃபஸ்ட்டு டைமாக பசுமை இழுவை படகை வாங்க இருக்காங்க. யார் அப்படின்னா தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையம். சரியா, இது ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ரொம்ப முக்கியம். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையம் ஃபஸ்ட்டு டைமாக தூத்துக்குடியில் தான் பசுமை இழுவை படகு வாங்க போகிறாங்க. இந்த இழுவை படகு வந்து ஃபஸ்ட்டு மின்னூட்டி மூலமாக, அதாவது கரண்ட் மூலியமாக இயங்கும். அப்படி இல்லைன்னா அமோனியா ஹைட்ரஜன் இது மூலியமாக இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பசுமை வாயுவான அமோனியா மற்றும் ஹைட்ரஜன் மூலியமாக இந்த இழுவை படகு பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ பக்கத்து வீட்டில். அடுத்து 5ஆம் தேதி நியூஸ் பேப்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்ய அதிபர் புத்தினுக்கு பிரதமர் மோடி நேரில் வரவேற்புன்னு கொடுத்துருக்காங்க. 23வது இந்திய ரஷ்யா உச்சி மாநாடு நடைபெறுது. 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாநாடு நடைபெறுதுப்பா. இதில் முக்கிய ஒப்பந்தம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு, அதாவது ஆப்ரேஷன் சிந்தூரில் பயன்பட்டுச்சு பார்த்தீங்களா, S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு. ஸோ அதை வந்து கூடுதலாக கொள்முதல் பண்ணுறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து Su-57 போர் விமானம், நம்ம Su-57 ரக போர் விமானங்கள் வந்து இந்தியாவுக்கு அதிகமாக விநியோகிக்கிறது குறித்தும் பேசப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, 5ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் வேறு முக்கியமான நியூஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லைப்பா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த நியூஸுமே இல்லை. நானும் தேடி பார்த்துட்டேன், ஒன்றும் கிடைக்கல. சரிங்களா, அதனால் ஒரு சிலர் மட்டும் பார்க்கலாம். மொத்தம் 77 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கிறதுக்காக பரிந்துரை பண்ணியிருக்காங்களாம். சரி, பார்க்கலாம். வேறு 5ஆம் தேதி நியூஸ் பேப்பர் அவ்வளோதான். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே கிடையாது. இந்த இது வேணால் பார்த்து வச்சுக்கோங்க. சையத் முஷ்டக் அலி கோப்பை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா கிரிக்கெட்டுடன் தொடர்புடையது. ஸோ இதை மட்டும் நீங்கள் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்பாங்க, சையத் முஷ்டக் அலி கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிரிக்கெட் விளையாட்டுடன் தொடர்புடையது. சரியா, வேறு அவ்வளோதான்ப்பா. இதில் 5ஆம் தேதியில் ஒரே ஒரு நியூஸ் தான் இருக்குது. ரொம்ப நியூஸ் வேணுன்றதுக்காண்டி நம்ம ரொம்ப போட்டு தோண்டி எடுக்க வேணாம். ஸோ இவ்வளோ தான் 2 நாளுக்குரிய நியூஸ், 4, 5. நன்றிப்பா.